நேரடியாக குற்றம் சாட்டலாம். அமைச்சர் மூர்த்தியோட கட்டுப்பாட்டில் இருக்குது. அவர் ஜல்லிக்கட்டை அவர் தான் அதுக்கான தார்மீக உரிமை எடுத்த மாதிரி, குத்தகைக்கு எடுத்த மாதிரி அவர் செயல்படுகிறார். அதைத்தான் எங்களுடைய பொதுச் செயலர்னு சொல்லியிருக்கிறார். எங்களுடைய ஆட்சி வந்த உடனே அந்த பழைய முறை தான் வரும். ஏன்னா அங்கே அந்தந்த ஊரில் அதுக்கான அமைப்புகள் இருக்கும். அந்த ஊர் அமைப்புகள் இருக்கும். அவங்க தான் நடத்துவாங்க. அவங்க தான் அதில் மெம்பராக இருப்பாங்க. அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க இப்போ அந்த டோக்கன் தர்றதுல அந்த ஊர் காளைகளுக்கான ஒரு பங்களிப்பு இருக்கும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நடக்கிறது ஒரு ஊரில் நடக்கும், அவிழ்த்து விடப்பட காளை வேறு ஏதாச்சும் ஊராக இருக்கும். அந்த பர்டிகுலர் நடக்கிற ஊரில் இருக்கவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம ரொம்ப ஏமாற்றமாவாங்க. அந்த மாதிரி அதுவும் ஃபெயிலியரான திட்டம். இந்த நூலகமும் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்களே இப்போ எத்தனை நூலகம் போயிருப்பீங்கன்னு தெரியாது உங்களுக்கு. எல்லாமே செல்ஃபோன் இப்போ கையடக்கத்தில் வந்துருச்சு. என் பசங்களே படிக்கிறதுனா இப்போ புக்கையே திறக்கிறது இல்லை, இதுலேயே டேப்லேயே பார்த்துறாங்க. அந்தளவுக்கு வந்துட்டனால நூலகம் என்பது எனக்கு பார்க்கல இப்போதைக்கு ஒரு ஃபேன்சி தான். மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல் நெய்.